ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் முனி. சொசைட்டில மிகப்பெரிய ஜேர்னலிஸ்டா இருக்க ஹீரோவுடைய கடைசி கேஸ் ஃபெயில் ஆகி அவன் பல மில்லியன் டாலர் நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன்னோட பேத்தி ஹாரிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தா இவனுக்கு பல மில்லியன் டாலர் தரேன்னு என்றைக்குன்னு ஒரு இன்டர்லிஸ்ட் சொல்ல ஹீரோ அதுக்கு ஒத்துக்குன்னு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அவனுக்கு பல ட்விஸ்ட் காத்துன்னு இருக்கு. அவனை கொலை பண்ண நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. கடைசியா ஹீரோ ஹாரிட்ட கண்டுபிடிச்சானா இல்லையா, அவனுக்கு என்னாச்சு, யாரு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு செம்ம த்ரில்லா என்ற செம்ம ட்விஸ்டோட சொன்ன படம் தான் 2011 ரிலீஸ் ஆன த கேர்ள் வித் எ டிராகன் டாட்டோ. நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் தமிழ். இதுவரை எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல என்ரிக் வேகனர் என்றவர் இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணி இந்த ஹீரோ சேம் ஃபிளவர் போட்ட போட்டோ எனக்கு வந்து இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஜேர்னலிஸ்டா இருக்காரு. வெண்டர்ஸ்டாம்னு என்ற கம்பெனி ஊழல் பண்ணி நிறைய அமௌண்ட் சேர்க்கறாங்கன்னு பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதனால அந்த கம்பெனி ஹீரோ மேல கேஸ் போட்டு ஹீரோவை மான நஷ்ட வழக்கு போட்டு பல மில்லியன் டாலர் நஷ்டஈடா கொடுக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனாலதான் பிரஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை சூழ்ந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இருந்தோம் அங்க இருந்து தப்பிச்சு ஆபீஸுக்கு வந்தா அங்க இருக்கிற ஆளுங்களும் ஹீரோவை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. பட் நியூஸ் பேப்பரோட சிஇஓ மட்டும் ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஆஃபர்ல இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவை பத்தி பேக் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு கம்பெனி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களும் ஹீரோவை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு விசாரிச்சா பொண்ணு பார்க்கணும்னு லாயர் சொல்ல அப்பதான் லிஸ்பெத்னு ஒரு பொண்ணு அங்க வர. ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கால. பட் இவ்வளவு மாதிரி ஹேக் பண்றதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கும் யாருமே இல்ல. அப்படிப்பட்ட டேலண்டான கேளு ஹீரோவை பத்தி சொல்லுன்னு வேக்னர் கம்பெனியோடைய லாயர் சொல்ல இவனு ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு பட் வின்னஸ்டாம் கேஸ்ல அவரை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் மாதிரி சொல்லும்போது அப்பனா பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து ஹீரோவை வெளிக்கொண்டு வர முடியுமான்னு லாயர் கேட்க இவனும் ஓகே சொல்லிட்டு ஹேக்கிங் டிவைஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு வின்னஸ்டாம் கம்பெனியோட மெயின் சர்வர்ல பிளேஸ் பண்றான். அதே நேரத்துல ஹீரோ கிறிஸ்மஸ் பார்ட்டில இருக்கும்போது லாயர் ட்ரிச் ஃபர்ஸ்ட் ஒரு கிழமை பார்த்தல அவன் தான் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி உங்களுக்கு நிறைய அமௌண்ட் தரும், எங்களுக்காக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா, சுடன்ல இருக்கிற ஹெட்செட்டுக்கு வர சொல்றான். சோ ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கான்ல, வேற வழி இல்லாம ஓகே சொல்லிட்டு ஹெட்செட்டுக்கு போறான். ஃபுல்லா பனியா இருக்கு. லாயர் கூட கார்ல போறான். ஹெட்செட் பத்தி சொல்லணும்னா சுடன்ல இருக்கிற ஒரு ஹைலாண்டு, அதுக்குள்ள போகிறதுக்கு இது ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் வழி, மத்த எல்லாமே நீரால சூழ்ந்து இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. வீடு பார்க்கவே செம்ம பெருசா இருக்கு. அங்கதான் வேக்னர் சாம்ராஜ்யத்தோடைய ஹெட் ஹென்ரிக் இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல போன் பேசுறாருல அவரு தான் இவரு. ரொம்ப வயசான ஆளு. ஹாரிட் என்ற பொண்ணோட போட்டோவை காட்டி எனக்கு மேரேஜ் ஆகல, என் தம்பி ரிச்சர்ட் நாசி ட்ரூப்பை சேர்ந்தவன் 1940 டெத் ஆகிட்டான். அவனோட பையன் தான் சார்லி. அவனுக்கு 2 பசங்க, ஒரு ஆளு மார்ட்டின். அந்த மார்ட்டின் தான் இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரீஸ் என்னோட பிசினஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஹாரிட்னு சொல்லும்போது அப்படியே பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலி எல்லாரும் ஒரு கெட் டுகெதர்ல ஃபேமிலி மீட்டிங்ல இருக்கும்போது ஸ்ட்ரீட்ல ஹேட்டம் பரேட் எல்லாம் நடக்குது. ஸோ அங்க ஹாரிட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு இவங்கிட்ட எதையோ சொல்ல வரா. ஆனா ஹென்ரிக்கு ரொம்ப பிஸியா இருந்தனால அப்புறம் பேசுறான்னு சொல்றான். அதுதான் ஹாரிட்டை இவன் கடைசியா பார்த்தது. அப்போ பிரிட்ஜ்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பெருசா யாருமே டெத் ஆகல. அன்னைக்கு நைட்டு டின்னர்ல அப்ப கூட பாக்குறான் ஹாரிட்டை காணாம். ஸோ காணான்றதுனால நைட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அவ எங்கேயுமே தெரியல, எங்கேயுமே காணாம். ஸோ 40 வருஷம் ஆகிச்சு. இப்ப வரைக்கும் ஹாரிட் எங்கன்னே எங்களுக்கு தெரியல. அவ உயிரோட இருக்காளா டெத் ஆகிட்டாரான்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. ஆனா என்னோட ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் பூ போட்ட ஃப்ரேம் என்னோட அட்ரஸுக்கு வந்துடும். ஆனா அதுல ஃப்ரம் அட்ரஸ் இருக்காது, ட்ரூ அட்ரஸ் மட்டும் தான் இருக்குன்னு இவனை அழைச்சின்னு போயிட்டு ஒரு பிளேஸை காட்டுறான். அதுல ஃபுல்லாவே பூ போட்ட ஃப்ளவரா இருக்கு. 40 வருஷமா இவனுக்கு இந்த ஃப்ளவர் கிஃப்ட் வந்துன்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஹென்ரிக்கு 40 வருஷமா ஹேரிட்ட பல முறை தேடி இருக்கான். பல சிச்சுவேஷன்ல இவன் ஹாரிட்ட தேடி பல விதமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கான். ஆனா அவ எங்கன்னு இப்ப வரைக்கும் இவனுக்கு தெரியல. ஆனா ஒரு வருஷமும் ஃப்ளவர் போட்ட ஃப்ரேம் இருக்குன்னா அவளை கொலை பண்ணவன் யாரோ ஒரு சைக்கோ என்ன மைண்ட் லெவல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு தான் இதை அனுப்புறான்னு நினைக்கிறேன். ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என்னோட பேத்தி ஹேரிட்ட கண்டுபிடிச்சு நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஹேரிட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, யாருக்குமே உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அதனால என்னோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி நீங்க புக் எழுதுறேன்னு சொல்லுங்க. இந்த கேஸ் நீங்க முடிச்சாலும் முடிக்கலனாலும் நீங்க கேட்ட அமௌண்ட்டை விட 3 மடங்கு அதிகமா தருவேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்றான். அதே நேரத்துல லிஸ்பெத் அவங்களோட கார்டன் ஹவுஸுக்கு போறா. அவரு கீழே இருக்காரு. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். இங்க ஹீரோ ஐலாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறான். ஹவுஸ்ல யாருமே இல்ல. இவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பூனை மட்டும் உள்ள இருக்கு. கார்டனுக்கு பிரெயின் டியூமர், கோமாவில போயிட்டாரு. அதை நினைச்சு லிஸ்பெத் ரொம்ப ஃபீல் பண்றான். காரணம் சின்ன வயசுலயே
இவளுடைய அப்பாவை இவன் எரிச்சு கொலை பண்ண இருப்பா. அதோட எஃபெக்ட் ட்ரக் அடிக்டும் ஆகியிருப்பா. அதனால இவளை வாட்ச் பண்றதுக்காக கோர்ட் ஒரு கார்டினை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்டதான் இவன் செலவுக்கு அமௌண்ட் வாங்கணும். ஈவன் 1 ரூபி கூட அவங்க கிட்ட இவங்க கணக்கு சொல்லணும். இது வரைக்கும் கார்டினா இருந்தாலும் ரொம்ப நல்லவர். அதனாலதான் இப்படி ஃபீல் பண்றான். இங்க மறுநாள் ஹீரோவோட ஹவுஸுக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸ் போட்டோ எல்லாமே வருது. இவன் ஒன்னா செக் பண்றான். ஹென்றி கிட்ட அவனோட கசின் பத்தி கேட்க இந்த ஹைலாண்ட்ல இருக்கிற பாதி பேசு எங்களுடைய தான் அப்படின்னு சுத்தி இருக்கிற ரிலேஷன் ஹவுஸ் எல்லாம் காட்டும் பொழுது கன் சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அது மார்ட்டினா தான் இருக்கும். அவனுக்கு இந்த ஷூட்டிங் பண்றதுக்கெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லும் பொழுது மார்ட்டினோட ஃபேமிலி பத்தி விசாரிக்கும் போது அவங்க ஜீவிஸை ஏட் பண்றாங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஹவுஸுக்கு வரான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு போலீஸோட ஃபுல் ரிப்போர்ட்டை படிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் கிட்ட போறான். அவரோட லைஃப்ல இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத என்னோட ரெபக்கா கேஸ்ன்னு இதுதானே அந்த போலீஸ் சொல்ல. அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்க 1940 இருந்து கண்டினியூவா சீரியல் மர்டர் நடந்துன்னு இருக்கு. எல்லாமே ரொம்ப கொடூரமா நடக்குது. ஆனா அது யார் பண்றது, ஏன் பண்றாங்கன்னு இப்ப வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கொலை பண்ண பொண்ணு ரெபக்கா. சோ அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியாதனால யார போலீஸ் எல்லாம் அவங்களோட கேஸை கண்டுபிடிக்க முடியாம இருக்கோ அவங்க அவங்களோட கேஸ ரெபக்கா கேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு இந்த போலீஸ் சொல்ல ஹீரோ ஹாரியட்டோட சின்ன டைரியை காட்டுறான். ஆல்ரெடி போலீஸ் இதை ஃபுல்லா படிச்சிருப்பான். ஒரு வேர்டும் எனக்கு தெரியும் மெமரி இருக்குன்னு சொல்லும் பொழுது லாஸ்டா பேஜை காட்டி இதுல நேம் இருக்காண்டு நம்பர் இருக்கு, அதெல்லாம் யாருன்னு கேட்க அது லோக்கல் இருக்கிறவங்களோட நம்பர். போன் பண்ணி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன். அவளுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல. அது மட்டும் இல்லாம சில நம்பர் வந்து கரெக்டா ஆகல, எல்லாமே தப்பா இருக்குன்னு போலீஸ் சொல்ல இங்க லிஸ்பத்துக்கு நியூ கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப மோசமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவகிட்ட ரொம்ப மோசமான கொஸ்டின் எல்லாம் கேட்கறோம். அதனால உன்னோட பணமும் வேணாம் ஒண்ணுமே வேணாமான்னு அவ அங்கிருந்து சொல்லிட்டு போகும்போது இவளோட லேப்டாப்பை திருட ஒருத்தவன் ட்ரை பண்றான். இவளும் அடிச்சு லேப்டாப்பை புடிங்கிடுறா. ஆனா இவளுடைய லேப்டாப் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. சோ இவகிட்ட சுத்தமா காசு இல்ல. இவ ஹேக்கர் என்றதுனால எல்லாமே வந்து லேப்டாப் தான். இவங்க ஹீரோ மார்ட்டின் ஃபேமிலி கிட்ட போறான். அவங்களுக்கு ஈரட் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. ஹீரோட சிஸ்டர் தானே, அதனாலதான். நெக்ஸ்ட் டே சிலியா ஹீரோவோட ஹவுஸுக்கு வரான். இவளும் ஈரட்டோட கசின் சிஸ்டர் தான். அவகிட்ட ஈரட் பத்தி கேட்க எனக்கு அவளை பத்தி பெருசா தெரியாது, வேணும்னா என்கிட்ட கேளுங்க, அவளுக்கு ஈரட் பத்தி ஃபுல்லா தெரியும். ஆனா ஈரட் காணாம போனா 1 இயர்ல லண்டனுக்கு போனவ அதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க வரல. ஃபேமிலி கூட அட்டாச்சா இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இங்க லிஸ்பெத் வந்து கார்டன் கிட்ட போறான். லேப்டாப் ரெடி பண்ண அமௌண்ட் கேட்கறா. ஆனா அவளை பிசிக்கலா அபியூஸ் பண்ணி அமௌண்ட்டும் தரான். இதுல கடுப்பானவ ஓவரா கஞ்சா அடிக்கிறா. அதே நேரத்துல ஹீரோ ஹேங்கிட்ட ட்ரேஸ் பண்ணி அவளோட ஆபீஸுக்கு போறான். என்றைக்கு பத்தி பயோகிராஃப்லாம் ஏதுன்னு இருக்க, உங்களுடைய ரீகலெக்ஷன்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அவனும் சொல்றான். ஆனா ஈரட் பத்தி சொல்லும்போது அவ ரொம்ப பிரில்லியன்டான கேளு, ஆனா லைஃப்ல அவன் ஹாப்பியாவே இல்லைன்னு சொல்றான். சோ லிஸ்பெத் மீண்டும் கார்டனுக்கு போன் பண்ணி அமௌண்ட்டும் கேட்கறான். ஆனா அவன் ஆபீஸ்ல இல்லாதனால அவனுடைய ஹவுஸுக்கு வர சொல்றான். வேற வழி இல்லாம அங்க போனா ரூமுக்கு அவளை அழைச்சுன்னு போயிட்டு செயின் எல்லாம் கட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ரேப் பண்றான். இதுல அவ ரொம்ப சஃபர் ஆகுறா. உடம்பு ஃபுல்லா காயம். அந்த பெயினோடைய டாட்டா பிளேஸுக்கு போயிட்டு டாட்டாவும் போடுறான். இப்ப தெரியுதா ஏன் இவன் மேல இவ்வளவு டாட்டா இருக்கணும். எப்பெல்லாம் இவ கோமா இருக்காளோ அப்பெல்லாம் டாட்டா போட்டுவா. அதே நேரத்துல ஹீரோவோட அஃபேர் இவனை பார்க்க அங்கேயே வரா. அப்பெல்லாம் தெரியுது வர சொன்னது ஹென்ரியும் மார்ட்டின் தான். எதனாலனா இவனுடைய கம்பெனி ரொம்ப லாஸா போகிறதுனால அந்த டேக் ஓவர் எடுத்து டீல் பேசுறதுக்காக தான் இவள அங்க வர சொல்லி இருக்காங்க. அதுவும் நல்ல போதுமா முடிஞ்சிடுச்சு. அது வந்து மீடியாவில் வந்து ரொம்ப பப்ளிஷ் பண்றாங்க. கொஞ்சம் டேஸ் கழிச்சு ஹீரோ பரேட்ல நடந்த போட்டோ எல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஸ்டூடியோ நேம பார்த்து அவனும் அங்க போறான். அந்த பரேட் அன்னைக்கு நடந்த போட்டோஸ் எல்லாம் கேட்கறான். அவங்களும் ஃப்ரீம் ரோல்ல சாஃப்ட் காப்பி தான் தராங்க. இங்க லிஸ்பெத் மீண்டும் கார்டன் கிட்ட மணி கேட்டு போறான். ஆனா இந்த டைம் கார்டன் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்க இவன் உடனே ஷாக் மிஷினை வச்சு அவனை மயக்க முறை வைக்கிறான். அடுத்த சீன் அவனை நியூலா கட்டி போட்டு லாஸ்ட் டைம் இவளை ரேப் பண்ணும்பொழுது அதை இவ வீடியோ எடுத்திருப்பா. அதை போட்டோ காட்டி இதுக்கு மேல என்னோட லைஃப்ல நீ வரவே கூடாது, அப்படி வந்தா இது இன்டர்நெட் ஃபுல்லா நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் வீக்லி எனக்கு நீ கரெக்டா அமௌண்ட் தரணும், என்னோட ரிப்போர்ட்ஸ் நல்ல விதமா கொடுக்கணும்னு வயிற்றுல வந்து ஒரு டாட்டா வச்சு டாட்டா போடும்போது நம்மளும் வழியில கத்துறான். டேய் அழாதரா, நானே ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், சைலண்ட் ஆயிரேன்னு வயிற்றுல வந்து ஐ எம் ஏ ரேபிஸ்ட் பிக்னு பச்சை குத்துறான். ஹீரோ எல்லா போட்டோஸையும் பார்க்கும்போது ஏறிட்டு யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. ஆனா அது யாருன்னு இவளுக்கு சுத்தமா தெரியல. ஒருவேளை ஏரியட்டை கடத்தி கொண்டு போன கில்லரா இருக்குமோ அப்படின்னு இவன் வந்து திங்க் பண்றான். மறுநாள் நம்ம ஹீரோவோட பொண்ணு வர. அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான். சோ அவளை வந்து ட்ரெயின்ல ஏத்தி விடும்போது ஏதோ பைபிளை பத்தி ஆர்டிகல் எல்லாம் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல விதமா எழுதுன்னு பொண்ணு சொல்ல, பைபிளா ஒண்ணுமே புரியலன்னு இவன் கேட்கும்போது, ஆமா உங்க டெஸ்க்ல வந்து இந்த பைபிளோட நம்பர் எல்லாம் கோட் பண்ணி வச்சிருக்கீங்களே அதை பார்த்துதான் சொல்றேன்னு சொல்றான். ஆக்சுவலி டைரிக்கு பின்னாடி இருந்த நம்பரை ஹீரோ டேபிள எழுதி வச்சிருக்கான். சோ அவ்வளவுதான், க்ளூ கிடைச்ச
உடனே ஒரு நம்பரையும் பைபிள் கோட்டையும் பாக்குறான். அது எல்லாமே தப்பு பண்றவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. அதை பத்தி போலீஸ் கிட்ட பேசும்பொழுது ஆம்புலன்ஸ் வந்து இவனை கிராஸ் ஆகி போகுது. ஹீரோ ஓடி போய் என்னாச்சுன்னு மாட்டிட்டு கேட்கும் போதுதான் தெரியுது இந்த ஹென்ரிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுன்னு போறாங்கன்னு. அன்னைக்கு நைட்டு மேனேஜர் இவன் கிட்ட போறான். எனக்கு இந்த கேஸை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்ல. அப்படின்னா உங்களை பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு நாங்க ஒரு பொண்ணை வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். அந்த பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணு, அவங்கள வந்து ஹையர் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. என்னது, என்ன பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு நீங்க ஆள் வச்சீங்களான்னு கேட்க, ஆமா பேக்ரவுண்ட் செக் இல்லாம ஒரு ஆளுக்கு வந்து வேலை கொடுத்துட முடியுமான்னு இவன் கேட்டுட்டு போகும்போது ஹீரோ நெக்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு போறான். லிஸ்பத்தோட அட்ரஸ் வாங்கிக்கல அவளோட ஹவுஸுக்கு போனான். அங்க பொண்ணும் கூட தான் கஸ்டமர் சாப்பாடுன்னு இருக்கா. இவளுக்கு வந்து ஆம்பளைகளை பிடிக்காது, கேஸ் தான் பிடிக்கும் போல. பட் ஹீரோ ரொம்ப டீசெண்டா அவளை போக சொல்லிட்டு லிஸ்பன் கிட்ட கிளம்பி வர சொல்றான். ஆனா இவ ஹீரோவை வெளில போடான்னு சொல்லும்போது ஹீரோ கேஸ் பத்தி சொல்லிட்டு எனக்கு அசிஸ்டன்ட் சேர சொல்றான். சோ இவளுக்கு அந்த கேஸ் ரொம்ப பிடிச்சிட்டதுனால இவனும் சேர்ந்துக்கிறான். கட் பண்ணா இவ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் ஏறி இறங்கி கொடூரமான முறையில டெத்தான அந்த ரெபக்கா கேஸ் பொண்ணுங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறான். ஆனா அவங்கள யாரு கொலை பண்ணதுன்னு இவளுக்கு சுத்தமா தெரியல. இங்க ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹீரோ இதுக்கு மேல பயோகிராபி எழுதக்கூடாது, அதனாலதான் இவருக்கு வந்து இப்படி ஆச்சுன்னு ஹீரோவை வந்து கேள்வி கேட்கறாங்க. சோ அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டு மார்ட்டின் மட்டும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா லிஸ்பத் ஹீரோ ஹவுஸுக்கு வரா. இவனையும் மதிக்காம அந்த நம்ம ஹீரோவும் மதிக்காம நேரா ஹவுஸுக்குள்ள போறான். டெத்தான பொண்ணு போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் பைபிள்ல சொன்ன அதே மாதிரி கொடூரமான முறையெல்லாம் டெத் ஆகி இருக்காங்க. அதோட டெத்தான எல்லாருமே ஒரு ஜூஸ். சோ இது வரைக்கும் ரெபக்கா கேஸோட சீரியல் கில்லரை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம டெத்தான எல்லா பொண்ணுகளுமே ஜூஸ் என்பதனால இதுல ஏதாவது க்ளூ இருக்குமான்னு யோசிக்கிறான். சோ மறுநாள் எழுந்து பாக்குறான். அப்ப கூட லிஸ்பத் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணி இருக்கா. அப்பதான் பரேட்ல இரேட் பக்கத்துல ஒரு பொண்ணு போட்டோ இருக்கிறது தெரியுது. சோ அவங்களை கண்டுபிடிச்சா இதுல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ வெளில வரான். இவன் ஹவுஸ் எதிரில பூனை யாரோ கொலை பண்ணி போட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கு. நெக்ஸ்ட் போட்டோ எடுத்த பொண்ணு ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட அன்னைக்கு எடுத்த பரேட் போட்டோவை கேட்கறான். அனிமலுக்கு அங்க வந்து இருக்கிறதுனால எல்லா போட்டோவையும் சேவ் பண்ணி வச்சிருக்கா. இவன் ஒரு போட்டோவை பார்க்கும்போது பலூன் பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். சோ அதை பார்த்த உடனே இவனுக்கு ஏதோ டவுட் ஆக அந்த போட்டோவை மட்டும் எடுத்துன்னு வந்துடுறான். இங்க லிஸ்பத் மீண்டும் கார்டன் கிட்ட போயிட்டு என்னடா டேட்டோ ரிமூவல் பத்தினா சர்ச் பண்ணிருக்க, என்னோட ஃபுல் கண்காணிப்புல நீ இருக்க, ஒழுங்கா நடந்துக்கோ, அப்படி இல்லனா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவேன்னு இவன் மாறிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோ இவன் எழுதின நோட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணும்போது மார்ட்டினோட அப்பா ஏரியில விழுந்து டெத் ஆகி இருக்காங்கன்னு பேப்பர்ல போட்டு இருக்கு. அதனால அங்க போறான். பக்கத்திலேயே ஒரு குடோன். உள்ள போய் செக் பண்ணா ஃபுல்லா சித்திரவதை பண்ற புக்கா இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது யாரோ இவனை ஷூட் பண்றாங்க. நல்ல வேலை ஹீரோ மேல படல, நெத்தில உரைச்சின்னு போயின்னு இருக்கு. அதனால வேகமா ஹவுஸை நோக்கி ஓடி வரான். லிஸ்பத்தோ ஹீரோ ஹவுஸை சுத்தி கேமரா ஃபிட் பண்ணிட்டு பாக்குறா. ஹீரோ பயந்து ஓடி வரான். அவனோட நெத்தில ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதனால வந்து ஸ்டிச் பண்ற காயம் தான். மறுநாள் இதை பத்தி சொல்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்கன்னு மார்ட்டினோ சொல்றான். ஆனா ஹீரோவோ நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், உங்க கம்பெனி ரெக்கார்ட்ஸை தவிர. சோ அதை ஆக்சஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்தா என்னோட ஒர்க்கும் முடிஞ்சிடும்னு கேட்க அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. லிஸ்பத் நைட்டு ஃபுல்லா அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸை பாக்குறா. அதே நேரத்துல ஹீரோ கார் ஆக்சிடென்ட் போட்டோ பார்க்கும்போது ஒரு ஆளு போட்டோ எடுக்கிறான். சிசிலா ஃபாதர் தான். அவங்க கிட்ட போயிட்டு ஃபாதரை பார்க்கணும்னு சொல்ல இங்க லிஸ்பத் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல டாக்குமெண்ட்ஸை பார்க்க போறான். ஹீரோ ஃபாதர் பிளேஸுக்கு போனா அங்க ஃபுல்லா போட்டோஸா இருக்கு. இவருக்கு போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் போல. அப்பதான் இவர் நாசி படையில ஒர்க் பண்ணும்போது எடுத்த ஒரு போட்டோவை பாக்குறான். மங்களா ஒரு ஆள் இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இதை மங்களா இருக்கிறது யாருன்னு கேட்க மார்ட்டின் அவங்க சொன்ன உடனே இவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க லிஸ்பத் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேங்கர் கம்பெனி நிறைய கம்பெனியை வாங்கியிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்காக செக் பண்ணும்போதுதான் மார்ட்டின் அப்பா பேங்கர் கம்பெனி சிஇஓ ஆனதுல இருந்துதான் நிறைய கம்பெனி அக்ரி பண்ணியிருக்காரு. சோ ரெபக்கா கேஸும் அப்ப இருந்துதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது எங்கெல்லாம் அவங்க கம்பெனி வாங்குறாங்களோ அக்ரி பண்றாங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு டெத் ஆகிருக்குன்னு இவளுக்கு நல்லா தெரிய வருது. சோ மார்ட்டினோட ஃபேமிலிக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு ரெபக்கா வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணி இருக்கா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த போட்டோ பார்த்தால போட்டோ பார்த்த உடனே இவளுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுல ஒரு பலூன் போட்டோ வச்சிருக்கான்ல, அந்த பலூன் போட்டோவை பாக்குறான். பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஷர்ட்ல மார்ட்டினோட சிம்பிள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பாக்குறதுனால அது மங்களா இருந்துச்சு. சோ பலூன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியல. ஆனா இப்ப அந்த கோட்டில் இருக்கிற அந்த சிம்பிளை வச்சு அது மார்ட்டின் தான் அப்படின்னு இவனுக்கு நல்லா தெரியுது. சோ ஏரியட் மார்ட்டினை பார்த்தா பயந்து இருக்கா. சோ மார்ட்டினுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குன்னு ஹீரோ வந்து யோசிக்கிறான். நேரம் லிஸ்பத்துக்கு கால் பண்றான். ஆனா அவளுக்கு ரீச் ஆகல. சோ பக்கத்துல பாக்குறான். மார்ட்டினோட ஹவுஸ் மலை மேல இருக்கு. அங்க போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணும்போது கல்ல இருக்கிற ஒரு புல்லட் மட்டும் கம்மியா இருக்கு. சோ இவனை ஷூட் பண்ணது மார்ட்டின் நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஹவுஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணி கிடக்குறான்.
எதுவுமே கிடைக்கல. அப்போ மார்ட்டினோட கார் சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ வெளில தப்பிச்சு போகும்போது பாறையில வழுக்கி விழுந்துறான். அதை பார்த்த மார்ட்டின எங்கன்னு கேட்க, உங்களை தான் பார்க்க வந்தேன், ஆனா பாறையில வழுக்கி வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது மார்ட்டின் இவனை உள்ள கூப்பிடுறான். ரெண்டு பேரும் மார்ட்டினோட ஹவுஸுக்குள்ள போறாங்க. சோ அதே நேரத்துல எலிசபெத் மீட்டிங் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது மார்ட்டின் கோட்டில் இருக்கிற சிம்பிளை பாக்குறான். உடனே பலூன் போட்டோவை பாக்குறான். ஃபர்ஸ்ட் அது யாருன்னு இவளுக்கு தெரியல. அப்பதான் கோட்ல இருக்கிற சிம்பிளை வச்சு பாக்குறா. அது மார்ட்டின்னு கன்ஃபார்ம் ஆகுது. வேகமா ஹீரோ ஹவுஸுக்கு போறா. இங்க ஹீரோவை நைஃப் எடுத்து வச்சுக்கிறான். அவளை பார்த்த உடனே மார்ட்டினுக்கு தெரிஞ்சிடுச்சு ஹீரோ இவனை பத்தி ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு. உடனே கண்ணை பாயிண்ட் பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு அழைச்சுன்னு போறான். ரூமுக்குள்ள போன உடனே கேஸை லீக் பண்ண ஹீரோவை மயக்கம் போட்டு கீழே விழறான். கட் பண்ணா ஹீரோவை கட்டி போட்டுட்டு வீடியோ கேமராலாம் ஆன் பண்ணி பக்கத்துல ஒரு பிளேஸை காட்டி, இங்கதான் ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணேன், அதை இப்ப வரைக்கும் எவனுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லும் பொழுது எப்படி என்ன கண்டுபிடிச்சுன்னு கேட்கறான். உன்னோட கோட்ல இருக்கிற சிம்பிளை வச்சுதான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லும் பொழுது ஹீரோவோட ஹவுஸுக்கு வந்த எலிசபெத் ஃபுல்லும் சர்ச் பண்ணி பாக்குறான். ஹீரோவை காணோம். அப்பதான் டேபிள பாக்குறான். இவ பார்த்த அந்த பலூன் போட்டோ வந்து டேபிள் இருக்கு. உடனே கேமராவை செக் பண்ணும்போது மார்ட்டின் முன்னாடி வந்தது தெரியுது. இங்க ஹீரோவை கொலை பண்ண கிட்ட வரும்போது இங்கதான் நிறைய கேர்ள்ஸ் கொலை பண்ணனு மார்ட்டின் சொல்ல, உன்னோட சிஸ்டரையும் அப்படித்தானே பண்ணியான்னு ஹீரோ கேட்க, என்னது சிஸ்டரை நான் கொலை பண்ணனா? இல்லடா பைத்தியம் மாதிரி பேசுற, அவனை நான் கொலை பண்ணவே இல்லை. சரி விடு, உங்ககிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவனை கொலை பண்றதுக்கு நைஃப் எடுத்துக்கின்னு கிட்ட வரும்போது எலிசபெத் பின்னாடி வந்து மார்ட்டின் அடிச்சு ஹீரோவை காப்பாத்துறான். மார்ட்டின் அந்த கேப்ல அங்கிருந்து தப்பிச்சிடறான். சோ அவனை கொலை பண்ணிடுன்னு ஹீரோ சொல்ல, எலிசபெத் மார்ட்டினோட காரை செம வேகமா ஃபாலோ பண்றான். செம சேசிங், செம வேகமா போறான். அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல மார்ட்டினோட கார் பிடிச்சு அவன் டெத் ஆகுறான். மறுநாள் எலிசபெத் நம்ம ஹீரோ கிட்ட, இவ்வளவு நாளா போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத ரெபெக்கா கேஸோட மர்டரையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம ஹாரியட்டையும் அவன் கொலை பண்ணி இருப்பான்னு இவ சொல்லும் பொழுது ஹீரோ டக்குன்னு இல்ல நான் ஹாரியட்டை கொலை பண்ணியான்னு மார்ட்டினை கேட்கும் பொழுது அவன் இல்லைன்னு சொன்னான். சோ ஹாரியட்டை அவன் கொலை பண்ணலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற என்னமோ நடந்து இருக்குன்னு யோசிக்கும் பொழுது அப்பதான் ஆன்கிட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சு இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவனுடைய ஹேக்கிங் டீமோட லண்டனுக்கு போறான். ஹேக்கிங் கிட்ட சோ மார்ட்டின் டெத்தான விஷயத்த சொல்றான். ஆனா அவ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வீட்டுக்குள்ள போறான். இந்த கேப்ல ஹேக்கிங் மிஷினை சர்வர்ல கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஒருவேளை ஹாரியட் இருக்கிற இடம் தெரிஞ்சு இருந்தா அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான்னு பாக்குறாங்க. இவ ஷாப்பிங் பண்றா, சாங்ஸ் கேட்கறா, கார்ட்ஸ் ப்ளே பண்றாளே தவிர யாரு கூடயுமே அவ பேசல. சோ அதான் சொன்னல, அப்பவே நான் சொன்னல ஹாரியட் டெத் ஆகிட்டான்னு எலிசபெத் சொல்லும்போது இல்ல வேற ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு ஆன்கிட்டோட ஆபீஸுக்கு போறான். எப்படி இருக்க ஹாரியட் அப்படின்னு ஆன்கிட்ட பத்தி கேட்க அவளுக்கு செம்ம ஷாக்கு. பா இந்த ஷாக்கு எனக்கு தான் செம்ம ட்விஸ்ட். சோ நாம இவ்வளவு நேரம் பார்த்துன்னு இருந்த ஆன்கிட் என்ற பொண்ணு ஆன்கிட் கிடையாது, அவதான் உண்மையான ஹாரியட். என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது இவனோட அப்பா ரொம்ப மோசமா மதத்தை வந்து ஃபாலோ பண்ற ஆளு, அது மட்டும் இல்லாம ஜூஸுக்கு எதிரான ஆளும் கூட. அதனால நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணி சாகடிச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவளையும் கொடுமைப்படுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அங்கிருந்து தப்பிச்சு ஏரி பக்கம் போய் பயந்துக்கிறான். அங்க வந்த மார்ட்டினோட அப்பாவை அடிச்சு ஏரியில தள்ளி விட்டு எவ்வளவு சாகடிக்கிறான். இத மார்ட்டின் பாத்துறான். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும்னு பயமுறுத்தி இவளை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி இருக்கான். சோ இப்படியே இவளோட லைஃப் ரொம்ப மோசமா போகும்பொழுது இவளுக்கு 16 வயசுல ஹையர் ஸ்டடிக்காக இன்றைக்கு இவளை வெளிநாடு அனுப்ப பிளான் போடுறான். இதனால இந்த நரகத்துல இருந்து நாம வெளியே வர போறோன்னு வேற ஜாலியா பார்த்துன்னு இருக்கும்போது அங்க மார்ட்டின் வரான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு மீண்டும் பயந்து என்கிட்ட அதை சொல்ல போயிருக்கா. ஆனா அவன் மீட்டிங்ல இருந்ததுனால அவகிட்ட இவ சொல்லவே முடியல. அதுக்குள்ள இவளை ஏதாவது மார்ட்டின் பண்ணிடுவான்னு பயந்து ஆன்கிட் கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பிளேஸ்ல பயந்துக்கிறான். சோ போலீஸ் எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க, ஆனா இவ பயந்து இருக்கிற இடத்துல மட்டும் தேடவே இல்லை. மறுநாள் ஆன்கிட்டோட ஹெல்ப்போட அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிடுறான். பின்னாடியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆன்கிட்டும் வர, ஆனா அவ கார் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகிறா. அதன் பிறகு யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு, அதாவது ஹாரியட்டை யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஆன்கிட்டோட ஐடென்டிட்டில வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனாலதான் இவ எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குமே போகிறது இல்ல. அதாவது ஃபேமிலிக்கு ஆன்கிட் டெத் ஆகின்றான் என்ற ஒரு விஷயமே தெரியாது. சோ ஆன்கிட் பிளேஸ்ல இருந்து இவ வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்பா அப்பா 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 என்ன ஒரு சீனு, செம்ம ட்விஸ்ட். ஆனா நான் கண்டிப்பா இதுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்த்தீங்களா என்பதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீன் ஏறிட்டு அழைச்சுக்கினேன் என்றைக்கு முன்னாடி போய் நிறுத்துறான். அவன் எமோஷனலா கனெக்ட் ஆகி செமித்தியாளரம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இவதான் ஏறிட்டா அப்படின்னு. கொஞ்சம் டேஸ்ல எலிசபெத் வந்து ஹீரோ கிட்ட $50,000 கடன் வாங்கி போலி பாஸ்போர்ட், பேங்க் ஐடி எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம பார்த்தோம்ல விண்டர்ஸ்டாம் சர்வர்ல வந்து ஹேக்கிங் டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து இவ வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்ல இல்லீகலா நிறைய அமௌண்ட் வருது தெரிஞ்சு இவளோட
போலி அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரேஸ் பண்ணி அதை ஹேக்கிங் பண்ணி இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுறா. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே இல்லீகல் அமௌண்ட் வச்சு தான் பிசினஸ் நடத்துறாங்கன்னு டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணி அதை வந்து பிரஸுக்கும் கொடுத்துட்றா. அவ்வளவுதான், பின்னஸ்டாமோட கம்பெனி இப்போ வந்து கேஸுக்கு போயிடுச்சு. அவங்க வந்து மாட்டிக்கினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவனுடைய போலி அக்கௌண்ட்டுக்கு வந்த எல்லா கேஷுமே விட்ரா பண்ணிட்டு ஸோ ஜாலியா ஹீரோவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கினேன் ஹீரோட ஹவுஸுக்கு போகும்போது ஹீரோ அவன் பொண்ணோட சந்தோஷமா வெளில போறான். அதை பார்த்த லிஸ்பெத் நம்ம லைஃப் அவ்வளவுதான். ஸோ நம்ம யாரை லவ் பண்ணாலும் சரி, நம்மளையும் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு லவ்வுக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு அந்த கிஃப்ட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு அங்க இருந்து போறான். இதோட இந்த படமும் முடியுது. அப்பா அப்பா என்ன ஒரு படம். இந்த டைரக்டரோட படம் எல்லாமே, டேவிட் ஃபின்ச்சரோட படம் எல்லாமே இப்படிதான் இருக்கும். செம்ம ட்விஸ்டோட தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அவர் எடுத்த படத்தெல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வர எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.